வணக்கம் தமிழ் ட்ரேடர்ஸ். நம்ம 2025 இயரோட எண்ணில் இருக்கும். இந்த வருஷத்தோட பெஸ்ட் ஸ்டாக் என்ன அப்படின்றத பற்றி, அதை இனிமேல் வாங்கலாமா இல்லை வச்சிருக்கவங்க அதை இன்னும் லாங் டேர்முக்கு யூஸ் பண்ணலாமா, அது என்ன ஸ்டாக் அப்படின்றத பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ நான் சொல்ல போகிற ஸ்டாக் வந்து ஆல்ரெடி எல்லாருக்குமே ஒரு ஃபெமிலியராக இருக்க ஸ்டாக் தான், நிப்பான் இந்தியன் சில்வர் ETF. லாஸ்ட் 1 இயராக இந்த ஸ்டாக்கோட பெர்ஃபார்மன்ஸ் 181% வரைக்கும் கொடுத்துருக்கு. நீங்கள் ஒரு 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க 2025 ஸ்டார்டிங்கில் ஒரு 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு கரண்ட் ப்ரைஸ் 2,50,000 வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கும். 1.5 லட்சம் ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும் வித் உங்கள் கேபிட்டலோட சேர்த்து. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா இல்லை நான் ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்க இந்த ஸ்டாக்கை இப்போ ப்ராஃபிட் புக் பண்ணலாமா, இந்த 2 கேள்விக்கு தான் நம்ம ஆன்சர் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்மளோட டெக்னிக்கல் சார்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ டெக்னிக்கல் சார்ட்டில் நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருக்க பிளேஸ் என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஹை அண்ட் லோ, ப்ரீவியஸ் ஹை வந்து 180, ப்ரீவியஸ் லோ வந்து 135. நிறைய பேர் வந்து இந்த 135ல் இந்த லோவில் சில பேர் வாங்கியிருப்பீங்க, அவங்களுக்குமே நல்ல ப்ராஃபிட் தான். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 180 வச்சுட்டு ஒரு 25% வந்து மார்க்கெட் இறங்கியிருக்கும். ஸோ இந்த 25%ன்றது ஒரு கரெக்ஷன், இல்லைனா வந்து ஒரு டிப்ஸ்காண்டி சில பேர் வந்து லிக்விடிட்டிக்காண்டி கிரியேட் பண்ணுறக்காண்டி ஒரு லோ லெவலுக்கு மார்க்கெட்டை கொண்டு வந்திருப்பாங்க. மறுபடியும் கீழே வந்துட்டு ஹை எவ்வளோ தூரத்துக்கு மூவ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 135ல இருந்து மார்க்கெட் இன்னைக்கு ஹை வச்சிருக்குது 130ல இருந்து 240 வந்து ஹை வச்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து 82% வந்து இதுலயே உங்களுக்கு வந்து உங்களோட கேபிட்டல் டபுளா இருக்கும். இப்ப நம்மளோட கேள்விக்கு வருவோம். நம்ம இந்த இடத்துல வாங்கியிருக்கோம், இந்த நடுவுல நீங்க எங்கனாலும் வாங்கியிருக்கீங்க, இதை ஹோல்டு பண்ணலாமா இல்ல இனிமேல் வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இனிமேல் வாங்க வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரே நாள்ல மார்க்கெட் எவ்வளவு தூரத்துக்கு டவுன் ஆயிருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 19% இன்னைக்கு ஒரே நாள்ல மார்க்கெட் கீழே இறங்கி இருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த அந்த 180யோட டவுன்ஃபால் ஒரு 15 நாள்ல தான் ஒரு 25% இருந்திருக்கு. நீங்க ஒரு பெரிய செல்லர்ஸ் வந்து இந்த இடத்துல மார்க்கெட் இருக்காங்க, மார்க்கெட்ல செல்லர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. அதனால மறுபடியும் கீழே போறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. சில்வர் பீஸ் அகைன் கொஞ்சம் டிராப் ஆயிட்டு தான் மறுபடியும் மேல போகும். அந்த டிராப் ஆகிற ரேஞ்ச் அகைன் 180 அகைன் ஒரு கரெக்டான பை பிரைஸா இருக்கும். ப்ராஃபிட் புக் பண்றவங்க கண்டிப்பா ஒரு 200 ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் ட்ரேட் ஆகுதுன்னா நீங்க ப்ராஃபிட் தாராளமா புக் பண்ணிடலாம். அப்படி இல்ல நான் மறுபடியும் வாங்க போறேன், எங்க வாங்கலாம்னு கேட்டீங்கன்னா நீங்க 180 ரேஞ்ச் சூஸ் பண்ணலாம். அப்படி இல்ல அதுக்கும் கீழே இறங்குற மாதிரி இருக்குன்னா நீங்க 160 ரேஞ்ச் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 ரேஞ்சில மறுபடியும் நீங்க டிப்ஸ்ல பை பண்ணலாம். நீங்க சில்வர் பீஸை எவ்வளவுக்கு வாங்கியிருக்கீங்க, எவ்வளவு குவான்டிட்டி வச்சிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஷேர் மார்க்கெட்டை பத்தின லைவான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.